பக்கத்துல இருக்கிறது ஒரு ஆறுதலா இருக்கும். ஞானம், சுகுமார் சொல்றதும் சரின்னு தான் படுது. கொஞ்சம் சரியாகட்டும், நாளைக்கு கூட்டு போலாம். நீங்க நடத்தின கேஸ் பாதியிலே நிக்குதே. என் வாழ்க்கையே பாதியில நின்னுடுச்சே. இந்த பாருங்க, அவர் போனதுக்கு அப்புறம் நான் கோர்ட் வாசலையே மிதிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என் அன்னைக்கிட்ட சொல்லி கேஸ் முடிக்க சொல்றேன். உமா, இத பாருமா, உன் துக்கத்தை நீ மறக்கணும். கோர்ட்டுக்கு போனேன்னா உனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமா? எனக்கு ஏற்பட்டிருக்கிறது மறக்கக்கூடிய துன்பமா? எனக்கு இவ முகத்தை பார்த்து கூட ஆறுதல் கிடைக்கலையே. இதோ பாருமா உமா, சாந்தியை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு சங்கரோட ஞாபகம் வரும். கோர்ட்டு கேஸ்ன்னு போனேன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வேண்டாம் பிளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ். ஹலோ, சுகுமார் பேசுறேன். என்ன சுகுமார்? ஃபாரின் டிகிரி டெஸ்டுக்காக பெங்களூர் போயிட்டு இருக்கு மாமா. விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்ஸ். வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும். அப்பப்ப இங்க வந்து கவனிச்சுங்க. சரிப்பா. உமா, நான் வரட்டுமா? சரிண்ணா. அத்தா, உங்களையே நினைச்சு நினைச்சு என் கை வளையல் கலண்டு போச்சு. பாழும் உடம்பு பசல பாஞ்சு போச்சு. வெண்ணிலாவும் வானும் போல, வீரனும் கூர்வாளும் போல, வீணையும் நாதமும் போல, தவளும் கம்பும் போல ஒன்றாக இருந்தோமே. அத்தா, இப்ப தவளும் கம்பும் தனித்தனியாக பிரிந்து விட்டதே. இது நியாயமா அத்தா? யாரு நீ? தவளு கம்புன்னு? திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல். அத்தா, என்னை பார்த்தா யாரென்று கேட்கிறீர்கள்? கொள்றாளே. இத பாத்தீங்களா? நீங்க போட்ட மோதிரம் துரைக்காம அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். அப்படின்னா நான் தான் உங்க மனைவி. ஓ, நான் போட்ட மோதிரம் தான். நிச்சயமா நீ என் ஒய்ஃப் தான். ஆமா, உன் புருஷன் சௌக்கியமா இருக்காரா? வணக்கங்க. நான் டாக்டர் சேகர், சங்கரோட ஃப்ரெண்டு. ப்ளீஸ் சிட் டவுன். சேகர்? ஓ, சங்கர் டாக்டர் சாந்தியினுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீ இங்க வந்திருந்தீங்கல்ல? அடேப்பா, எவ்வளவு ஞாபக சக்தி உங்களுக்கு. காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க,
நான் காஃபி டீ எதுவும் சாப்பிடுறது இல்ல. அப்ப கூல் ட்ரிங்க்ஸ்? எனக்கு ஒண்ணு வேணாம். உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு ஒரே துடிப்பு. அதோட கூடவே ஒரு தயக்கம். எதுக்கு தயங்கணும்? நீங்க எப்ப வேணாலும் வரலாம், பேசலாம். சங்கர் போனதுக்கு அப்புறம் இப்படி யாராவது வந்துட்டு போனா தான் எனக்கு ஒரு ஆறுதல். சங்கர் விஷயமா தான். அவ விஷயமா நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? நீங்க தான் எல்லாம் செய்யணும். உங்களை விட்டா வேற யார் இருக்கா? என்ன செய்யணும்? சொல்றேன், ஆனா நான் சொல்றது உங்களால நம்ப முடியாது. முதல்ல நானே நம்பலன்னா அப்புறம் உங்களை பத்தி கேட்பானே. என்ன விஷயம்? வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற ஒரு நல்ல பேஷண்ட் கிட்ட ஒரு தேல் கொடுக்க நறுக்கி கொடுத்து இது ஒரு கேப்சூல் சொன்னா கூட நம்பி முழுங்கிடுவாங்கல்ல. என்ன சமாச்சாரம்னு சொன்னா தானே. சொல்லத்தான் போறேன். வேணான்னு தான் நினைச்சேன், ஆனா பாழும் மனசு கேட்கல. சார், நான் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க 2 விஷயத்தை கிளியர் பண்ணணும். சொல்லுங்க. சங்கர் எப்படி இருந்து போனா? கார் பிரேக் ஃபெயிலியர், அதனால ஆக்சிடென்ட்னு போலீஸ் ரிப்போர்ட்டே சொல்லுது. பிரேக் ஃபெயிலியர் ஆச்சா இல்ல ஃபெயிலியர் ஆக்கப்பட்டதா? ஃபெயிலியர் ஆக்கப்பட்டது. ஏன்? எதுக்காக? யாரு? என்ன சொல்றீங்க? கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? உட்காருங்க. தேங்க்யூ. 10% உண்மையான ஆதாரங்களோட தான் வந்திருக்கேன். உண்மைகள் எப்போதும் ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும். அதுக்காக நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது. சங்கர் ஓட்டிட்டு போன கார் பிரேக்கை கழட்டி இருந்து யாரு? பிளீஸ் அத சொல்லுங்க. காருக்கு சொந்தக்காரன். என்ன? டாக்டர் சுகுமார். இனிமே பேச்சுக்கே இடப்பட்ட. சுகுமார் யார் தெரியுமா? என் மகன், என் சொந்த மகன் மாதிரி. அப்கோர்ஸ் இருக்கலாம். ஆனா சங்கர் என் ஃப்ரெண்டு மாத்திரம் இல்ல, என் கூட பிறக்காத சகோதர மாதிரி. What do you mean? I mean what I say. நான் உங்களை ஏமாத்த வரல, உங்க தவறான எண்ணத்தை மாத்த வந்திருக்கேன். Stop it. சுகுமார ஒரு வார்த்தை பேசக்கூட நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு சுகுமார் முக்கியம் இல்ல, ஆனா என் உயிருக்கு உயிரான நண்பன் சங்கரை கொண்டவன் தான் எனக்கு விரோதி. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சங்கர் இறந்து போன ஏப்ரல் 15ஆம் தேதி காலையில டாக்டர் சுகுமார் தனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போனானா இல்லையா? ஆமா. அதே 15ஆம் தேதி பெங்களூருக்கு போன விமானத்துல பிரயாணம் செஞ்ச பிரயாணிகளோட டிக்கெட் சார்ட் இதுதான். இதுல உங்க சுகுமாரோட பேர் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இல்ல. எங்க போச்சு? உங்க மகன் இறந்து போன மறுநாள் காலையில பிரேயத்தை பார்க்க விமானத்துல திரும்பி வந்தார் இல்லையா சுகுமார்? அதே ஏப்ரல் 16ஆம் தேதி பெங்களூர்ல இருந்து திரும்பி வந்த பிரயாணிகளோட லிஸ்ட் இது. இதுலயாவது உங்க சுகுமாரோட பேர் இருக்கான்னு பாருங்க. பாருங்க சார், அந்த யோகியனோட பேர் இருக்கான்னு நல்லாவே பாருங்க. இருக்கா சார்? இல்ல. எங்க மாயமா மறைஞ்சு போச்சு? சரி, அதை விடுங்க. ஃபாரின் டிகிரி செலக்ஷன் கிடைச்சது யாருக்குன்னாவது உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் சுகுமாருக்கு. நோ, டாக்டர் சங்கருக்கு. உங்க ஒரே மகனுக்கு, என் உயிர் நண்பனுக்கு. சங்கருக்கு தான் சார் கிடைச்சது ஃபாரின் டிகிரி செலக்ஷன். இந்தாங்க அதுக்கான ஆதாரம். அப்படின்னா சுகுமாருக்கு கிடைச்சது? சங்கருக்கு கிடைச்சது தனக்கு திருப்பிக்கத்தான் சுகுமார் இந்த சதியை செஞ்சிருக்கான். சங்கர் இல்லைனா தானே சுகுமார் ஃபாரின் போக முடியும். கூட பிறந்த தங்கச்சியை விதவையாக்கிட்டு இப்படி ஒரு வெளிநாட்டு பயணம். சேகர், இன்னும் சொல்றேன் கேளுங்க. அந்த செலக்ஷன் கிடைச்சா அது சம்பந்தமா பெங்களூர்ல 2 டெஸ்ட் எழுத போகணும் இல்லையா? சங்கர் செத்து போன அதே தேதியில தான் சுகுமார் தனக்கு முதல் டெஸ்ட் சொல்லிட்டு பெங்களூர் போயிருந்தான் இல்லையா? ஆமா. அன்னைக்கு அப்படி ஒரு டெஸ்ட் பெங்களூர்ல நடக்கவே இல்லை. நேத்து தான் முதல் டெஸ்ட் நடந்துச்சு. இந்தாங்க அதுக்கான ப்ரூஃப். இப்போ இதுக்குதான் அவன் போயிருக்கான். கொலைகாரன் சுகுமார கூண்ல ஏத்துறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் சார்?
இதுல ஏதாவது ஒண்ணு தப்புன்னு நிரூபிச்சா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். சங்கர் இறந்த அன்னைக்கு சுகுமார் எங்க இருந்தா? இனிமே கேள்விகளை கேட்க வேண்டியது நீங்க இல்ல, கோர்ட். அது கேட்கும் அடுக்கடுக்கான கேள்விகளை. இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், சதி நடத்தி சங்கரை கொண்ட அந்த நேரத்துல சுகுமார் வெளியூர்ல இருந்ததா காட்டத்தான் இவ்வளவு விஷமும் போட்டிருக்கான். அதோட ஒரு முக்கியமான சாட்சியம். என்னால் நம்ப முடியாது, நம்பவே முடியாது. உலகம் உருண்டைன்னு சொன்னதை முதல்ல யாராவது நம்பினாங்களா? உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது பாருங்க. என்ன உண்மை? பெரிய உண்மையை சொல்லிட்டீங்க. சேகர் சேகரிச்சு வச்சிருக்கிற ரெக்கார்டுகள் பேசிட்டு அதை ஒரு நாள் மறுக்க முடியுமா? தெரிஞ்சானோ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற காரியம் இல்ல இது. ஹேஸ்டி டிசிஷன் எடுக்கக்கூடாது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா குயிக் டிசிஷன் எடுத்தே ஆகணும். இல்லனா அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு தடயங்களை மாத்திக்குவான். ஏய், அவன் பெங்களூர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கத்தான் போறேன். இந்த பாரு தெரியானோ, ஒரே பிள்ளைய உயிரோட அள்ளி கொடுத்துட்டு தவிக்கிற ஒரு தகப்பனுடைய வேதனையை புரிஞ்சுக்குவே நினைச்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். ஐ அம் வெரி சாரி. தெரியானோ, உங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ள உறவும் பாசமும் சிதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உறவு பாசம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அந்த ராஸ்கலுக்கு? கூல் டவுன். நான் உமா கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் பொல்லாதவளாயிருவேன். நெத்திக்கண்ணை காட்டி பிரயோஜனம் இல்ல, நிதானமா செஞ்சுக்கணும். உங்க அண்ணனை தூக்கல போகணும்னு யாரும் துடிக்கல. ஆனா என் நண்பன் சங்கரை கொலை செஞ்ச பாவி நான் சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்து. அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அப்பா அம்மா எல்லாமே எனக்கு அவர்தான். ஓ, அதனாலதான் அவனை நிரபராதி நிரூபிக்க முயற்சி பண்றியா? மாமா இறந்து போனது ஏன் கணவர். அவருக்கு லேசா தலைவலினா கூட என் அண்ணன் எவ்வளவு துடிச்சு போயிடுவாரு. அவரை பத்தி இப்படி கதை கட்டுறீங்களே, சத்தியமா இது கடவுளுக்கு கூட பொறுக்காது. ஏன் சார் ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்கீங்க? நீங்க கூட இதெல்லாம் நம்புறீங்க? அப்பா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பையா? என்ன ரெக்கார்ட்ஸ்? போலி ரெக்கார்ட் தயார் பண்ணது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரி 1000 ரெக்கார்ட்ஸ் நான் தயாரிக்கிறேன், பாக்குறீங்களா? சட்டத்தின் சன்னிதானத்துல சாட்சி சொல்ல போற ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம். இத பாருங்க. சட்டத்தை பத்தி நீங்க ஏன் கிட்ட சொல்றீங்களா? அட்வொகேட் உமாவுக்கு சட்ட நுணுக்க எவ்வளவு தெரியும்னு கோர்ட்ல விசாரிச்சு பாருங்க. இந்த பாரு, இப்போ சட்ட ஞானத்தை இடம் போட்டு பார்க்க இங்க யாரும் தயாரா இல்ல. பிரச்சனை உங்க அண்ணன் செஞ்ச அக்கிரமமான செயலை பத்தி. என் அண்ணன் அப்படி நினைச்சு கூட இருக்க மாட்டார் மாமா. இதோ இந்த ஆதாரங்கள்லாம் சொல்லுது. மாமா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. அண்ணன் வரட்டும், அவர்கிட்ட நானே பேசுறேன். நான் இந்த ரெக்கார்டுகளை அவங்க கிட்ட காட்டி பேசினா கொலைகாரன் தப்பிச்சுக்குவான். மிஸ்டர் சேகர், வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நீங்க பெரிய உத்தம புத்திரன், நீங்க சொன்னா வேத வாக்கு, அதை நான் ஏத்துக்கணும் இல்ல? நேர்ல பார்த்த ஆளே வந்து சொன்னா? ஓஹோ, நீங்களே நேர்ல பாத்தீங்களாக்கும். அந்த சாட்சியை நான் நம்பணுமா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்க டாக்டர் சுகுமாரோட தங்கச்சி ஆச்சே. உமா, நீங்க ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ப்ளீஸ் இந்த குழப்பத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க. அவர் நேர்ல பார்க்கலாமா, ஆனா நேர்ல பார்த்த சரியான சாட்சி இருக்குமா? சேகர், அந்த சதி வேலையை நேர்ல பார்த்த ஆளை கூப்பிடு. ஏய் வாங்க. ராமு, நீ கண்ணால கண்ட காட்சிய அப்படியே அச்சரம் பேசகாம அவங்க கிட்ட சொல்லு. ராமு, இது எங்க குடும்ப பிரச்சனை, வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. பொய் சொல்லாம சொல்லு. நீ என்ன பார்த்த? நான் வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க. பரவாயில்ல, நீ என்ன பாத்தியோ அது அப்படியே சொல்லு. அன்னைக்கு காலையில நான் கட்டை கிளீன் பண்ண போனப்போ நம்ம டாக்டர் சுகுமார் சார் காரோட பிரேக்க கட் பண்ணத என் கண்ணால பார்த்தேன். ஏண்டா நீ போய் தானே சொல்ற? யாரோ சொல்லி கொடுத்ததானே நீ சொல்ற? இல்ல, யாரும் சொல்லி கொடுக்கல.
நான் பார்த்ததான் அவங்க கிட்ட சொன்னேன். சத்தியமா இப்பவும் சொல்றேன். அப்பா, உமா இங்க வந்தாளா? உமா, 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 ஏம்மா சொல்லாம வந்துட்ட? உன்னதாம்மா கேக்குறேன். ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்ட? யார்கிட்ட சொல்லணும்? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? என்கிட்ட இல்லைன்னாலும் உங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமே. யார் அந்த அண்ணன்? உனக்கு என்ன ஆச்சு? கூட பிறந்த அண்ணன் கூட யாருன்னு தெரியாம போயிடுச்சா? அண்ணன் அண்ணன் சொல்லிக்க அந்த ஆளுக்கு என்ன அருகதை இருக்கே? அந்த ஆளா? ஆள் இல்லாம பின்ன என்ன பெரிய மகாராஜாவா? உமா, அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசறதுக்கு உனக்கு எப்படிமா துணிச்சல் வந்துச்சு? எனக்குன்னு ஒரு அவர் இருந்தாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. உலகத்துக்கு தெரியாது, ஆனா உங்க அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உங்க 2 பேர் மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த மர்ம நாவல நான் இந்த உலகத்துக்கு படிச்சு காட்டத்தான் போறேன். உமா, என்ன புதிர் போடுற? புதிர் போடல, உங்க சதி திட்டத்தை அம்பலப்படுத்த போறேன். சதி திட்டமா? நீ என்ன சொல்ற? ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. சொந்த தங்கச்சியோட தாலி அறுத்துட்டு வெளிநாட்டு படிப்பு பட்டம். நிறுத்துறே. இனிமே அவரை பத்தி ஏதாவது பேசணும், அடிச்சு பல்லகள் எல்லாம் காட்டிடுவேன். என்ன மிரட்டுறீங்க? நீங்க வேணா அந்த இதயம் இல்லாத மிருகத்தை தலையில தூக்கி வச்சுட்டாருங்க. இதயம் இல்லாத மிருகமா? மிருதுவான மனசு படைச்சா உங்க அண்ணனை பத்தி அப்படி எல்லாம் பேசுற? பூனைக்கு கூட தான் மிருதுவான பாதம், ஆனா அதுக்குள்ள தான் கூர்மையான நகமும் இருக்கு. அப்பா அம்மா இல்லாத ஒண்ணு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி நீ இஷ்டப்பட்ட வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு பாரு. அவருக்கு இந்த வார்த்தையெல்லாம் வேணும். ஆட்டோ குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் தடவி மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் பலிப்பீடத்துல நிறுத்தி வெட்டுவாங்க. அது போல என் கழுத்துல தொங்கின மாங்கல்யத்தை அறுத்தெறிஞ்ச அந்த படுப்பாவி எனக்கு அண்ணனா? ஓடி வாய, என்னடி பேசுற நீ? இனி அனாவசியமா ஒரு வார்த்தை நீ. ஒரு வார்த்தை என்ன, இன்னும் 100 வார்த்தை பேசுவேன். இந்த ஊரை பேச வைப்பேன். அப்படி என்னதான் அவர் செஞ்சுட்டாரு? கேட்டிருந்தா என் சங்கர் என் பேருக்கு வாங்கின சொத்தெல்லாம் உன் புருஷனுக்கு எழுதி கொடுத்திருப்பேன். அநியாயமா என் சங்கரோட உயிரை பறிச்சிட்டீங்களே. நீ நீ இந்த நிலைமை அவரோட கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுனால நீ வாய்க்கு வந்தபடி பேசினதெல்லாம் நான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உமா, எப்படிமா இவ்வளவு வஞ்சத்தை மனசுல மறைச்சு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா நீ அண்ணன் அண்ணன் அவர்கிட்ட உன்னால எப்படிமா கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியும்? சுயநலத்துக்காக சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை பறிச்சு ஒரு துரோகி அண்ணன் சொன்னது தப்புதான். அண்ணன் வளர்த்ததுக்கு பதிலா ஒரு நாயை வளர்த்திருந்தாலும் கடைசி வரைக்கும் அது அவர்கிட்ட நன்றியோடு இருந்திருக்கும். உன்கிட்ட just a minute, Mr. Sukumar. என் கணவர் இறந்த பிறகு நான் இந்த Dress போடுறதில்லை என முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா நான் மறுபடியும் கோர்ட்டுக்கு வரத்தான் போறேன். அந்த கொலைக்காரனை கூண்டலை ஏற்றத்தான் போறேன். நான் படிச்ச சட்டத்துக்கு சக்தி இருந்தா, நான் வடிச்ச கண்ணீருக்கு மதிப்பு இருந்தா வழக்குல நான் தான் ஜெயிப்பேன். என் கணவனை கொன்ன உன் கணவன் கழுத்த தூக்கு கயிற மாட்ட வைக்கல. என் பேர் அட்வொகேட் உமா இல்ல. சரதா, நிறுத்துடி. நீ படிச்ச அதே சட்டம் தாண்டி நானும் படிச்சிருக்கிறேன். நீ வடிச்ச அதே கண்ணீர் தாண்டி நானும் அவரும் உன் கணவருக்கா வடிச்சிருக்கிறோம். நன்றி கெட்ட நீ ஒரு நிரபராதி கழுத்துல தொங்க விட போற தூக்கு கயித்த துண்டு துண்டாக்கி தூள் தூளாக்கி உன் முகத்துல கரிய பூசல. நான் மிஸ்ஸஸ் சுகுமார் இல்லடி. செல்லுமா, புருஷனுக்காக பறிஞ்சு பேச வந்தியா? இல்ல. அப்புறம் என்ன, என் மருமக கிட்ட மாங்கல்ய பிச்சை கேட்க வந்தியா? நியாயம் கேட்கறதுக்கு பிச்சை பாத்திரம் கையில இருந்த வேண்டிய அவசியம் இல்ல. நியாயம்? என் மகனை சதி செஞ்சு கொண்டவனுக்கு எதிராக எனக்கு கிடைக்கிற நியாயம். சொத்து பத்து அத்தனையும் வித்து என் கையில இருக்கிற கடைசி துட்டு வரைக்கும் நான் கோர்ட்டு படி ஏறாம விட மாட்டேன். அந்த பாவி தூக்குற தொங்கணும், அதை பார்த்து நான் பரவசம் அடையணும். ஷட் அப் மிஸ்டர் திருஞான சம்பந்தம். அப்பா அப்பான்னு மரியாதை கொடுத்து உங்களை இத்தனை நாள் கூப்பிட்டு இருந்தேன்.
உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது ரொம்ப வேஸ்ட். என்ன சார் உங்க பணம் உங்க சொத்து, உங்களாலேயும் உங்க பணத்தாலேயும் என் புருஷனோட கால் தூசை கூட அசைக்க முடியாது. என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க போங்க. என்ன செய்ய முடியுமாவா? செஞ்சு காட்டுறேன்டி. மேடம், இது டாக்டர் சாருக்கு வந்த வக்கீல் நோட்டீஸ். இது உனக்கு எப்படி கிடைச்சது? பெஞ்ச் கிளார்க் சீல் வைக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. அவருக்கு தெரியாம நான் ஒரு காப்பி எடுத்தேன். தேங்க்யூ. நீ போலாம். உமா, வைகே, உமா எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எப்போ? போய் 2 நாள் ஆச்சு. ஆனந்தி, ஆனந்தி, சங்கர வேடிக்கையா இருக்கு. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இது என்னால நம்ப முடியல. இது உமாவா நிச்சயமா இருக்க முடியாது. கொஞ்சம் வந்துட்டேன். இங்க பாருங்க. எங்க போறீங்க? உமாவை பார்க்க. வேண்டாம், நீங்க அங்க போக வேண்டாம். ஏன்? என்ன காரணம்? அவ இப்போ ரிட்டையர்ட் ஆயிச்சியோட மருமக, உங்க தங்கச்சி இல்ல. பந்த பாஸ்து இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு இந்த பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு இல்லைங்க, உங்க தங்கச்சிக்கு தான் நல்லா பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்படி அவ என்னதான் செஞ்சிட்டா? என்ன என்ன செஞ்சிட்டாளா? உங்க தலை மேல எவ்வளவு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டிருக்கா. பிறந்த வீட்டு மேல எவ்வளவு பெரிய பழிய சுமத்திருக்கிறா. நன்றி கட்ட கழுதா. ஆனந்தி, வார்த்தை அளந்து பேசு. நீ நேத்து வந்தவ, அவ என் கூட பிறந்தவ. தங்கச்சி தங்கச்சின் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே. தங்கச்சி ஆவோ ஒரு பேய், சரியான பிசாசு. அவளை மாமா, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? எந்த பொண்ணு? அதான் நம்ம உமாவுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பொறியிலகப்பட்ட எலி கூட இப்படித்தான் உன்ன மாதிரி திரு திருன்னு முழிக்கும். ஆமா, இப்ப எங்க வந்த? மாமா, நீங்களா அப்படி கேக்குறீங்க? நானே தான். எனக்கு இருந்தது ஒரே மகன். அவன் சிதையில எரிஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? இந்த மாதிரி வார்த்தைகளை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இமையே கண்ண குத்தும்னு நான் கூட தான் எதிர்பார்க்கிறேன். உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உறவு அருந்து போய் எத்தனையோ நாளாச்சு. இனிமேலும் நீங்க வரத என்னால கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியாது. நீ போலாம். நான் என் தங்கச்சியை பார்க்கணும். அவ ஏன் மருமக? ஏன் அவளையும் தீர்த்து கட்டலாம் திட்டவா? அப்பதானே எல்லா சொத்தையும் அனுபவிக்கலாம். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசாதீங்க. பேசுனா என்ன செய்வேன்? உமா, என்னம்மா அதெல்லாம்? ஏம்மா பேச மாட்டேங்கிற? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வா. ஆஹா,
என்ன நடிப்பு, என்ன பரிவு. சகோதர பாசம்னா இதுதானா? ஆமா, எப்ப ஃபாரின் ட்ரிப் போறீங்க? உமா, அதுக்கு தானே என் தாலி அறுத்த. போது நிறுத்து. நிறுத்துறதா? இட்ஸ் ஒன்லி எ பிகினிங். ஆரம்பமே இதுதான். நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இல்லாம புகையாது. ஆனா புகையிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்காது. மூடுபனி கூட புகை மாதிரி தான் தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு எதுவுமே தெரியாது. ஓ, உன் மனைவி எழுதி கொடுத்த வசனமா? அத இங்க வந்து நடிக்கிறியா? ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்குள்ள இப்ப முடிவு பண்ணிக்கலாம். உனக்கு ஒரு தங்கச்சி கிடையாது. என் அண்ணன் எப்பவோ செத்து போயாச்சு. அதனால இனிமே இங்க வராத. உமா, ஒண்ணு மட்டும் உறுதி. என் கணவனை சதி பண்ணி கொலை செஞ்ச அந்த சண்டால என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வெளியே போ. உமா, கெட் அவுட். மாமா, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மன்னிச்சுடா நந்தி. இனிமே அடிக்கவும் அணைக்கவும் இந்த உலகத்துல எனக்கு நீ ஒத்திதான் இருக்கு. என்னம்மா? இதயத்தையே அடிச்சு நொறுக்கிட்டாம என் தங்கச்சி. என்னெல்லாம் பேச தெரியும். நாம ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நேசிக்கும் போது அவங்க அந்த அன்பை மதிக்கலன்னா நேசிச்ச அளவுக்கு துன்பத்தை நாம தாங்க அனுப்பிக்கணும். அவ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கா. மனசு இஷ்டமான பேசிக்கிட்டே போறா. அவ ஒண்ணும் தீர்ப்பு சொல்றதுக்கு ஜட்ஜ் இல்லைங்க. நாளைக்கு அவளை நான் கோர்ட்ல பார்க்கத்தானே போறேன். எவ்வளவு பெரிய பழைய தூக்கி உங்க மேல போட்டிருக்கிறா. என் புருஷனை காப்பாத்திக்க எனக்கும் தெரியுண்டி. அவளுக்கு என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒண்ணுமே புரியல. Yes, proceed. உங்க பேர் என்ன? டாக்டர் சுகுமார். நானா உங்க பேர் மட்டும் தான் கேட்டேன். டாக்டர்னா இப்பதான் தடுக்கி விழுந்தா டாக்டர் பட்டமா இருக்கேன். டாக்டர்ங்கிறது உங்க பட்டமா தொழிலா? தொழில். ப்ரொஃபஷன். ஆல்ரைட். உங்க ஃபாதர் என்ன பண்றாரு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். கேள்வி கேட்கிறவருக்கும் பதில் சொல்றவருக்கும் இருக்கிற உறவு முறை இந்த ஊர் அறிஞ்ச ஒண்ணு. இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். தேங்க் யூ யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு இப்போ உயிரோடு இல்லை. ஐம் சாரி. உங்க அம்மா? அவங்களும் இறந்துட்டாங்க. எப்போ? என் தங்கச்சி பிறந்த அதே நிமிஷம் என் தாயார் இறந்துட்டாங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரை புண்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க. ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட். லெட் ஹர் டாக். ஐம் சாரி.
சொல்லுங்க, எத்தனை பிரதர்ஸ்? பிரதர்ஸ் கிடையாது. சிஸ்டர்ஸ்? ஒரே ஒரு சிஸ்டர் இருக்கா. That's all, Your Honor. மிஸ்டர் சுகுமாருக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான் உண்டுங்கிறத இந்த நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்த தான் இந்த மாதிரி கேள்விகள் தேவைப்பட்டன. எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்ன மாதிரி நான் யார் மனசையும் புண்படுத்த நினைக்கல. ஏற்கனவே புண்பட்டு புரையோடி போன நெஞ்சில் இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கிற ரத்த துளிகள் கண்ணீர் துளிகளோட கலந்ததுனாலதான் இந்த மாதிரி கேள்விகள் உருவாயிருக்கிறது. What has come to the kind consideration of this honorable court today is a simple matter of relationship between man to man, woman to woman and blood to blood. ஆமாம், உடன் பிறந்தவனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சகோதரியின் கதை. உயிரினும் மேலான கணவன் திட்டமிட்டு கொலை செய்யப்படவே விதவையாகிவிட்டவளின் வேதனை சரித்திரம். இல் வாழ்க்கை எனும் நிழல் தந்த சுகத்தை இழந்துவிட்ட மாங்கல்ய கைத்தின் சோக வரலாறு. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பகல் 11:30 மணிக்கு டாக்டர் சங்கர் இறந்தார் என்பதுதான் prosecution case. This has been proved by exhibit P13 and the certificate is correct. டாக்டர் சங்கர் இறந்தார். But the crucial point is how he met with his death. டாக்டர் சங்கர் எப்படி இறந்தார்? கார் பிரேக் உடைந்து. கார் பிரேக் உடைந்ததா இல்லை உடைக்கப்பட்டதா? கார் பிரேக் தானாக உடைந்திருந்தால் டாக்டர் சங்கர் இறந்தார் என்பது சரி. கார் பிரேக் உடைக்கப்பட்டிருந்தால் டாக்டர் சங்கர் சாகவில்லை, சாகடிக்கப்பட்டார். அதாவது கொடியவன் ஒருவனால் கொல்லப்பட்டார் என்பதுதான் சரி. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என் கட்சிக்காரனை கொன்னது யாரா இருக்கும்னு வியப்படைவது போல் விழிகளை வினாக்குறிகள் ஆக்கிக் கொண்டு நடிப்பதை பார்த்து நான் ஏமாந்துடுவேன் நினைக்கிறீங்களா? நோ, நான் உறுதியாக சொல்றேன். நான் உனக்கு அண்ணன் மட்டும் இல்லமா, அப்பா அம்மா எல்லாமே நான் தானே நயவஞ்சகமாக பேசி ஒரு பெண்ணை நரகத்தில் தள்ளிவிட்ட கொலைகாரன் இந்த கூண்டில் நிற்கும் டாக்டர் சுகுமார் தான். I object this, Your Honor. இவர் கொலையாளியா இல்லையான்னு தீர்மானிக்கப்பட வேண்டிய உரிமையும் பொறுப்பும் இந்த கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அவர் கொலையாளியே இல்ல, கொலையாளியில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். He is just an accused. Why you are so technical? It is only casual statement. Proceed. Thank you, Your Honor. Yes, I repeat the same word. கொலைகாரன். ஒரு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் என்கிற முறையில் டாக்டர் சுகுமார் கொலைகாரன் என்பதை நிரூபிக்கும் கடமை எனக்கு இருக்கிறது. இந்த கொடூரமான கொலைக்கான ஆதாரம் கார் பிரேக்கின் பின்னால் ஒளிந்து கிடக்கிறது. டாக்டர் சுகுமார் ஒன்றல்ல 2 கொலைகளை செய்திருக்கிறார். ஒன்று, துள்ளி விளையாடும் சிறுவனாக, பள்ளி தோழனாக இளமை முதல் பழகி அன்பை அள்ளி தந்த ஒரு உயர்ந்த நண்பனின் உயிரை குடித்தது. 2, தான் வளர்ந்த அதே தாயின் கருவில் வளர்ந்த தங்கையின் கணவனை ஒழித்து கட்டியது. இந்த புண்ணியவான் செய்த புனிதமான காரியத்துக்கு என்னதான் காரணம்னு கோட்டார் தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேவலம் ஒரு வெளிநாட்டு டிகிரிக்காக. After all, a foreign degree, the most undignified motive ever heard in the history of judiciary. No, the most undignified reason ever produced in the history of the judiciary. Your Honor, after all a foreign degree, இவ்வளவு கேவலமான காரணம் ஒரு கொலைக்கு பின்னால் இருக்க முடியுமா? எந்த தங்கைக்காக தன்னுடைய இதயத்தின் சரிபகுதியை ஒரு ஒதுக்கி வச்சிருந்தாரோ அந்த தங்கையின் தாலியை இந்த அண்ணனை எடுத்தார் என்று வாய்க்கூசாமல் சொல்லுவது அநியாயம், அக்கிரமம். The reason which my special prosecutor gives is absolutely unbelievable, artificial and ridiculous. No, it is not ridiculous nor artificial, but it is believable. எதிர்த்தரப்பு வக்கீல் நிறைய பத்திரிகைகள் படிப்பாங்க நான் நினைக்கிறேன். அதில் எத்தனையோ செய்திகள். சாராயம் குடிக்க பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக சம்சாரத்தையே சவக்குழிக்கு அனுப்பிய கணவன், சூதாட போகாதே என்று தடுத்த தங்கச்சியின் தலையை வெட்டி எறிந்த அண்ணன், இப்படி எத்தனையோ கேவலமான காரணங்கள். அதே போன்ற ஒரு காரணம் தான் டாக்டர் சுகுமாரை ஒரு கொலை வெறியன் ஆக்கி இருக்கிறது என்கிறேன் நான். Your Honor, I conclude my learned friend's statement of ridiculous and silly reasons, but I strongly confirm and I say it, this is a pre-planned murder due to professional jealousy. Your Honor, மதிப்பிற்குரிய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க நினைக்கிறேன். Yes, I am emotional. Why shouldn't I be? ஒரு பெண்ணுக்கு எது வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையின் வசந்த காலமே பறிபோன பிறகு உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்க முடியும்? கிழக்கு வானம் எப்படி சூரியனை இழக்க முடியாதோ அது மாதிரிதான் கணவனை இழந்து காரிருளில் நிற்க முடியாது பெண்களாலே. அதை அனுபவ ரீதியா தான் உணர முடியும். அப்பா எப்போ வருவாருமான்னு தினம் அழுது அழுது கேட்கிற என் குழந்தை கிட்ட நாளைக்கு வருவாருமான்னு போய் சொல்லி தூங்க வச்சுட்டு தூங்க முடியாம துடிக்கிற எனக்கு தானே அந்த துயரத்தின் கொடுமையை தெரியும். கண்ணை இமை காப்பது போல் காத்த என் கணவன் அந்த இமையை வெட்டெறிஞ்சிட்டு இப்படி இறக்கம் இல்லாம நிக்கிறாரே அண்ணன். குற்றவாளி டாக்டர் சுகுமார் அந்த படுபாதக செயலை நினைக்கும் போது உணர்ச்சி வசப்படாம எப்படி இருக்க முடியும்?
ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நம்புறதை விட கண்ணீராலையும் கசிந்திருக்கும் பேச்சாலையும் கேஸ ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க போல இருக்கு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர். எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கண்ணீர் வெள்ளம் மட்டும்தான் தெரியுது. அந்த வெள்ளத்திலே டாக்டர் சுகுமார் கொலைகாரன் என்கிறதை நிரூபிக்கிற ஆதார படகுகளை மிதக்க விடுகிறேன். Your Honor, let me proceed with the trial. Yes. Your Honor, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி டாக்டர் சங்கர் கொலை செய்யப்பட்ட அன்று டாக்டர் சுகுமார் ஊரில் இல்லை என்பது எதிர்த்தரப்பில் வைக்கப்பட்ட வாதம். ஆனால் அது முழு பொய் என்பதை நிலைநாட்ட எனது தரப்பு சாட்சி ஏர்போர்ட் ஆபீசர் அலெக்சாண்டரை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன். Yes. நீங்க எத்தனை வருஷமா ஏர்போர்ட் ஆபீசரா வேலை பாக்குறீங்க? 4 வருஷமா. இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூருக்கு புறப்பட்ட IC 502 நம்பர் விமானத்தில் பிரயாணம் செஞ்சவங்களோட சார்ட், ஐ மீன் பட்டியல். டாக்டர் சுகுமார் என்பவர் அந்த விமானத்தில் பயணம் செய்தார்னு குறிப்பிடல இருக்கா? இல்ல, பயணம் செய்யல. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பெங்களூரில் இருந்து மெட்ராஸுக்கு புறப்பட்டு வந்த IC 503 விமானத்தின் பேசஞ்சர் லிஸ்ட்ல டாக்டர் சுகுமார் பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்க. இல்லையே. That's all, Your Honor. Now you can cross-examine the witness. Thank you, Your Honor. அந்த பேப்பரையும் கொடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? AK அலெக்சாண்டர். மிஸ்டர் ஜாஃபர் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஜாஃபர்? உங்க பயணிகள் லிஸ்ட்ல 16ஆம் நம்பர்ல இருக்கிற ஜாஃபர்ங்கிற பேர்ல தான் டாக்டர் சுகுமார் பயணம் செஞ்சார்னு நான் சொன்னா அதை உங்களால மறக்க முடியுமா? முடியும். எப்படி? மிஸ்டர் ஜாஃபர் பெங்களூர் கஸ்டம்ஸ் ஆபீசர். அவருக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணது நான் தான். That may be noted, Your Honor. ரிட்டர்ன் ஜர்னில டாக்டர் சுகுமாரோட பேர் இருக்கு. இங்க பாருங்க, நம்பர் 28. டாக்டர் சுகுமார் தானே? ஆமா. அப்பயே நான் கேட்டபோது அவரோட பேரே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க சொல்ல டாக்டர் சுகுமார் MA PhD. ஆனா இந்த டாக்டர் சுகுமார் MBBS MS ஆச்சே. Any more questions? Your Honor, ஏர்போர்ட் ஆபீசர் அலெக்சாண்டர் சாட்சியிலிருந்து டாக்டர் சுகுமார் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பெங்களூர் போயிருந்தார், ஊரில் இல்லை என்ற வாதம் தூள் தூளாகிவிட்டது. Let me go to the next point. டாக்டர் சுகுமாருக்கு ஃபாரின் டிகிரி தேர்வுக்காக செலக்ஷன் கிடைச்சது, அதுக்காக தான் முதல் டெஸ்டுக்கு பெங்களூர் போயிருந்தார் என்ற வாதமும் சுத்த பொய். I can prove this point through my next witness that the defense version is incorrect and false. Call the witness. MCH selection யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? எஸ் டாக்டர், நீங்க எனக்காக இன்னொரு உதவி செய்யணும். நான் என் சான்ஸ் விட்டு கொடுத்தனால தான் சுகுமாருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுங்கிறத சுகுமார் கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சா சுகுமார் சம்மதிக்கவே மாட்டான். சரி, புரியுது. இருந்தாலும் சங்கர், நீ ஒரு காரியம் பண்ணணும். நீ சான்ஸ் விட்டு கொடுக்கறத உன் கைனாலேயே எழுதி என்கிட்ட கொடுத்துரு. ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், நாளைக்கே எழுதி கொடுத்துட்றேன். டாக்டர் சங்கருக்கு தான் கிடைச்சது. That means the deceased Dr. Shankar. Am I right? Yes, you are right. செலக்ஷன் கிடைச்ச டாக்டர்கள் யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் முதல் டெஸ்ட் நடந்தது டாக்டர் சங்கர் இறந்து போன ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தானே? நோ, இல்ல. முதல் டெஸ்ட் பெங்களூர்ல எப்ப நடந்ததுன்னா? No need of further explanations. I object, Your Honor. சாட்சி சொல்ல நினைப்பதை முழுவதும் சொல்ல அனுமதிக்க வேண்டும்.
எனக்கு தேவையான பதில் கிடைச்சது அது போதும். எதிர்த்தரப்பு வக்கீல் விரும்பினா கிராஸ் எக்ஸாமின்ல அவங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டுக்கிட்டுமே. டாக்டர் சங்கருக்கு செலக்ஷன் கிடைச்சதா சொன்னீங்களே, அப்புறம் எப்படி டாக்டர் சுகுமாரால் பெங்களூர் டெஸ்டுக்கு போக முடிஞ்சது? டாக்டர் சங்கர் இறந்ததுனால 2வது இடத்துல இருந்த டாக்டர் சுகுமார் முதல் இடத்துக்கு வந்து செலக்ட் ஆயிட்டார். 2வது இடத்துல டாக்டர் சேகர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா அவர் பேர்ல நிறைய பிளாக் மார்க் இருந்ததுனால அவரை செலக்ட் பண்ணல. டாக்டர் சங்கர் இறந்ததுனால தான் டாக்டர் சுகுமாருக்கு வெளிநாடு போற செலக்ஷன். அதாவது டாக்டர் சங்கர் இல்லை என்றால் தான் டாக்டர் சுகுமார். தட் மீன்ஸ் டாக்டர் சங்கரை தீர்த்து கட்டினால் தான் டாக்டர் சுகுமாருக்கு வெளிநாடு போக முடியும். யுவர் ஆனர், இவங்க வேணும்னு சாட்சியை திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. திசை திருப்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கப்பல் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கு. எதிர்த்தரப்பு வக்கீலோட கப்பல் தான் தர தட்டி போயிருக்கு. பாவம், ஒரு கொலைகாரனுடைய உண்மை உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரியதான் நெஞ்சம் பதைக்குது, துடிக்குது, தவிக்குது. எனக்கு இல்ல, உங்களுக்கு. சொல்லிடுறாங்க. Cross exam. யுவர் ஆனர், தொட்டு தொட்டு வளர்த்த ஒரே மகனை தொலைத்து விட்டு துன்பக்கேணியில் உழலும் தந்தையின் சார்பாக நான் நீதி கேட்கவில்லை. மார்பிலும் தோளிலும் மடியிலும் விளையாடிய மழலை செல்வம் தந்தையை காணாமல் வாசலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதே, அந்த குழந்தைக்காக நான் நீதி கேட்கவில்லை. தலைய அணிந்திருந்த தாலியை இழந்து விதவையாக்கப்பட்ட எனக்காக நான் நீதி கேட்கவில்லை. உண்மை இந்த நீதிமன்றத்தின் சாட்சியங்கள் வாயிலாக உரத்த குரல் எடுத்து பேசியிருக்கிறது. அந்த உண்மைக்கு மதிப்பளிக்க நீதி கேட்கிறேன். சட்டப்படி நீதி கேட்கிறேன். கொலைகாரனுக்கு உரிய தண்டனையை அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் நீதி கேட்கிறேன். That's all, Your Honor. The case is adjourned to August 14th. நான் நினைச்ச மாதிரி தான் லைன் போயிட்டு இருக்கு. நான் ஒருத்தனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. இன்னும் பாரு சுகுமார் பட போற பாட்ட. ராமு, இப்ப ராமு தான் எனக்கு பேய. அப்பா கொடு. இப்ப இதை வச்சுக்கோ. உன் பாச பார்த்தா உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. பார்த்தா சொல்றேன். வரட்டுமா? ஏங்க, இதனால உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராதே. எனக்கா? நீ ஒண்ணும் பயப்படாத, எனக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆனா அப்புறம் நீங்க உமாவை சந்திக்கவே இல்லையா? இல்ல, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களை சந்திச்சா ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். சங்கர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதும் உண்மை. தன்னுடைய சான்ஸ வேண்டான்னு எழுதி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனதும் உண்மை. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு பயங்கர சம்பவம் நடந்து சங்கரே போயாச்சு. செலக்ஷன் பற்றிய செய்தியை நான் உனக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் தானே. இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா? மறுபடியும் கேஸ் என்னைக்கு வச்சிருக்காங்க? 14ஆம் தேதி. ஆகஸ்ட் 14.
விஷ் யூ a happy birthday. நீ இன்னும் தூங்கலையா? நாளைக்கு என் தாலிக்கு கேடு வச்சிருக்கிறாளே உங்க அருமை தங்கச்சி. கண்ணு மூடி தூங்கினா இருட்டா இருக்கு. வாழ்க்கையை ஏறிடுமோன்னு பயமா இருக்குங்க. என்னங்க உங்க தங்கச்சி சௌக்கியமா இருக்கிறாளா? ஜீவனொன்று தானம்மா, காலம் மாறி போகலாம், என் அன்பு ஒன்று தானம்மா. கன்று கண்ட தாபசு துன்பம் கண்டு வாடுது, இன்று என்ன ஆனது ஏக்கம் கொண்டு வாழுது. கூடு வாழும் குருவிகள் பாடும் பாத பறவைகள் சேர்ந்து வந்த உறவிலே இன்று என்ன பிரிவினை. அன்பு என்ற நினைவுதான் மறந்ததென்ன மனதினை. கண்ணில் வந்த காவிரி இன்று தீர்ந்து போனதே, வழிபாதை மாறி போனதே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. உங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போராடுவேன். ஒருவேளை அது முடியாம போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். ஆனந்தி, சங்கர் கேட்டுட்டதுனால இதுவரைக்கும் உங்ககிட்ட கூட சொல்லாம ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருந்தேன். என்ன அது? என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இதை நான் சொல்லல, உன் பூவும் பொட்டு நிலைக்கணுங்கிற கட்டாயத்துக்காகத்தான் சொல்றேன். இந்த வழக்குல உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. என்னது? 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஆஸ்பத்திரிக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணோட பாடி பிரேத பரிசோதனைக்கு வந்ததுன்னு சொன்ன இல்லையா? ஆமா, அன்னைக்கு கூட சங்கருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சுன்னு சொன்னீங்க. எஸ், அன்னைக்கு சாயங்காலம் சங்கர் பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு போனேன். சங்கர் இல்லைங்களா? சங்கர் இப்பதானே கிளப்புக்கு போனா. ஏன் ஏதாவது சொல்றமா? கிளப்லயே போய் பாத்துக்கிறேன். என்னப்பா அவசரம்? கொஞ்சம் இறங்கி வந்து காபி சாப்பிட்டு போய. பரவாயில்ல மாமா, அப்புறமா வரேன். டேவிட், சங்கர் இங்க வந்தாரா? வரலையே சார். எங்க போயிருப்பான்? கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வா.
சார், என்ன சார் இங்க இருக்கீங்க? ஏன் சங்கர் சார் அங்க இருக்காரு? எங்க? மொட்டை மாடியில. இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு நமஸ்காரம். வாழ்க்கையை வெறுத்துவிட்ட ஒரு அபலை பெண்ணின் கடைசி கடிதம் இது. டாக்டர் சங்கர் என்னை காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் கையில் அடித்து சத்தியம் செய்து கொடுத்தார். கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டார். என் கருவில் இருக்கும் குழந்தைக்கு டாக்டர் சங்கர் தான் தகப்பனார். அவரால் கைவிடப்பட்ட நான் இனி உயிரோடு இருந்த பயனில்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்கிறேன். எனது முடிவுக்கு முழு காரணமும் சங்கர் தான். இப்படிக்கு ரோஹிணி. ரோஹிணி 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 தன்ராஜ், இதையெல்லாம் காட்டி என்ன மிரட்ட வந்திருக்கியா? நோ, நான் பிளாக்மெயில் பண்ண வரல. இதே பல்லவி எத்தனையோ தடவை பாடி இருக்கேன். இப்பவும் அதே பல்லவிதான். சத்தியமா சார், நான் பிளாக்மெயில் பண்ண வரல. அதோட அனு பல்லவியை கேக்குறீங்களா? அதாவது இந்த லெட்டரை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா இந்நேரம் நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. இந்த லெட்டர்ல எழுதிருக்கிறதெல்லாம் மோசடி, எனக்கு சம்பந்தமே இல்ல. அப்போ ரோஹிணியோட உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்களா? இருந்தது, ஆனா அவளை நான் அப்பவே தலைமுழுகிட்டேன். அவ தலைமுழுகாம இருந்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க என்ன சார் தமாஷ் பண்றீங்களா? உங்களை காப்பாத்த வந்திருக்கேன் சார். நான் நிஜமா பிளாக்மெயில் பண்ண வரல. ஜாஸ்தி பேசின இப்ப போலீஸா கூப்பிடுவேன். போலீஸா? பயமுறுத்துறியா? பட்டாளத்தை கூப்பிடு. வீணா இந்த லெட்டரை காட்டி உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறதால என்னுடைய கசின் சிஸ்டர் ரோஹிணி உயிரோட திரும்பி வர மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு வந்த? பிளாக்மெயில் பண்றியா? சார் 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 சார், சத்தியமா ஐயோ நான் பிளாக்மெயில் பண்ண வரல. நமக்குள்ள கணக்கு வழக்க தீர்த்துக்கலாம்னு வந்தேன். எனக்குன்னு ஒரு லாரி கூட இல்லாத பரம ஏழை டிரைவர் சார் நான். உங்களால ரோஹிணியும் போயிட்டா. எனக்குன்னு ஒரு லாரி, சின்னதா ஒரு வீடு, அதுக்காக கொஞ்சம் சில்லற ஒரு 2 lakhs 2 லட்சம் கொடுத்தா போதும். என்கிட்ட பணம் கிடையாது. அடி சக்க பொய் சொல்லாதீங்க சார். பேங்க்ல விசாரிச்சேன், உங்க பேர்ல 1.5 லட்சம் ரூபாய் அங்க இருக்கு. மிச்சத்தை உங்க மச்சான கேட்டா கொடுப்பாரு மச்சி. உயிரோட வச்சு சம்பாதிச்சிட்டேன். இப்போ அவ பணமானதுக்கு அப்புறம் சம்பாதிக்க பாக்குறியா? கையேடு. என் ரோஹிணியை கொலை பண்ணிட்டு நீ சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் நினைக்கிறியா? நான் கேட்ட பணம் கைக்கு வரல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறதில்ல. உன் கதையை முடிச்சிடுவேன். நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். உன்னை கொல்றதுக்கு எனக்கு கத்தி, கப்படா, துப்பாக்கி எதுவுமே தேவையில்லை. இதோ பாரு, just an accident. இன்னும்